சம்பந்தி என்ன இங்க? இங்க வந்து யார் வீட்டை தேடுறாரு? ஒருவேளை இங்கதான் வராரோ? இந்த வீடு இவருக்கு எப்படி தெரியும்? வந்துட்டாரே, கதவை திறக்கலாமா வேண்டாமா? அந்த ஆள் ஒரு வாயில்லா பூச்சி, யார் வம்புக்கும் போகாத மனுஷன். அந்த ஆளை பார்த்து நாம ஏன் பயப்படணும்? அந்த ஆளு வாயை கிண்டுனா ஏதாவது விஷயம் கிடைக்கும். சரி, என்னன்னு தான் பார்ப்போம். சிங்கத்தை அதோட குகையிலே சந்திக்க வந்திருக்காரு. அவரை ஆசையை ஏன் கெடுக்கணும்? சந்திச்சுட்டு போட்டோம். வணக்கம்மா. அடடே சம்பந்தி, என்ன சம்பந்தி இம்புட்டு தூரம்? உங்களை தான் பார்க்க வந்தேன். என்ன எதுக்கு பார்க்கணும்? எங்க வரவுதான் வேணான்னு வெட்டி விட்டுட்டீங்களே. என் மவன் சின்னவனை உசுப்பேத்தி பெத்த அம்மா அப்பா கூட பிறந்த அண்ணன் யாரும் வேணான்னு உங்க வீட்டோட மாப்பிளைய வச்சுக்கிட்டீங்கல்ல. அது மட்டுமா, அவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு பத்திரிக்கை வேற அடிச்சீங்க. ஆனா அத பத்தி எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. இம்புட்டு நாள் தேவையில்லாத சம்பந்திய மானம் கெட்டு போய் இப்ப எதுக்கு தேடி வந்தீங்க? சம்பந்தியம்மா, பழைய கதையெல்லாம் இப்ப எதுக்கு? உங்களோட கொஞ்சம் பேசணும். சொந்தம் பந்தம் உறவெல்லாம் உங்களுக்கு வேணா வேணான்னு இருக்கலாம், ஆனா எனக்கு வேணும். உள்ள வாங்க. வாங்க. ஐயோ சம்மந்தி, ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. பிறவு சம்மந்தி, என்ன விஷயம்? என்ன விஷயமா இருந்தாலும் ரத்தன சுருக்கமா 2 வரியில சொல்லிட்டு கிளம்பிடுங்க. ஏன்னா இந்த ஆண்டாளுக்கு தலைக்கு மேல வேலை கிடக்கு. பேப்பர்ல எந்த பக்கம் பார்த்தாலும் மாமியார் மருமக சண்டை, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள டைவர்ஸ் இதானே வருது. நீங்களாவது ஒரு நல்ல செய்தியா சொல்லுங்க. காவியாவோட குழந்தை காணாம போயிடுச்சு. இங்க பாருங்க சம்பந்தி, இது நல்ல செய்தியா கெட்ட செய்தியான்னு நான் கருத்து சொல்ல விரும்பல. ஆனா இது தப்பான செய்தி. சம்பந்தி, குழந்தை காணாம போகல. 3 தடியனுங்க உங்க வீட்டுக்குள்ள புகுந்து உருட்டி மிரட்டி அடிச்சு உதச்சி குழந்தைய புடுங்கிட்டு போயிருக்காங்க. இதுதான் சரியான செய்தி. எந்த பேப்பர்லயும் வரல. எனக்கு இந்த செய்தியை வாசிச்சதே உங்க பொண்ணு திவ்யாதேன். மேல சொல்லுங்க. ஆண்டாளம்மா, காவியோட அந்த குழந்தை என்னுடைய பேத்தி மட்டும் இல்ல, உங்க பேத்தியும் கூட தான். பாருடா, எம்புட்டு பெரிய உண்மையை கண்டுபிடிச்சிருக்கீங்க. சும்மாவா? வாத்தியாராச்சே. வாத்தியாரா கொக்கா? ஆண்டாளம்மா, அந்த குழந்தை எங்க? எங்கன்னு ஆண்டவன் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியா ஏன் ஆண்டாள் கிட்ட கேக்குறீங்க? எனக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு நிச்சயமா தெரியும். திவ்யா கிட்ட பேசுறதா நினைச்சு போன்ல என்கிட்ட நீங்க குழந்தைய பத்தி என்னென்னமோ சொன்னீங்க. என்னென்னமோ சொன்னேன், வாஸ்தவம் தான். ஆனா ஆளை வச்சு குழந்தைய கடத்தினது நான் தானே சொன்னேனா? சொல்லல. பிறவே நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இந்த ஆண்டாள் அம்மா மேல கேச கொடுத்தீங்க. அத நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். குழந்தை எங்க இருக்குன்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லிருங்க. ஆமா, இப்ப என்னங்க நீங்க வாபஸ் வாங்குறது? என் மேல நீங்க கேஸ் போட்டதால எனக்கு ஊர்ல இருந்த நல்ல பேர் கெட்டு போச்சுல. அதனால நானே உங்க மேல மான நஷ்ட ஈடு கேஸ் போட போறேன். ஆண்டாளம்மா, என் மேல கேஸ போடுங்க, இல்ல என்ன தூக்கல போடுங்க. ஆனா குழந்தை இருக்கிற இடத்த மட்டும் தயவு செஞ்சு சொல்லிருங்க. குழந்தைய பறி கொடுத்துட்டு என் மக காவியா படுற பாடு அத கண்ணால பார்க்க முடியல.